அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவ்வளவு வேகமாக ரமலானை வரவேற்றமோ அதே வேகத்தோடு விடை கொடுக்கிறோம். இந்த பெருநாளோடு நமது அமல்களை நிறுத்திவிடாமல் இறுதி வரை நிலைத்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் காலங்கள் மிகவும் சுருங்கிவிட்டது. அரேபிய பாலைவனம் பசுமையாக மாறிவிட்டது. தாய்மார்கள் தமது எஜமானிகளை பெற்றெடுக்கிறார்கள். விபச்சாரம், மது, சூது எல்லாம் பெருகி வழிந்தோடுகிறது. குழப்பங்கள் பெருகிவிட்டது. கொலைகள் சொல்ல தேவையில்லை. புனித இல்லங்கள் சுற்றுலா தலங்களாக மாறி அழிவிற்கு அடித்தளமிடப்படுகிறது. பூகம்பங்களின் எண்ணிக்கையும் அதன் வீரியமும் இறுதி நாளின் அச்சத்தை அதிகரிக்கிறது. இந்த ரமலானே எனக்கும் உங்களுக்கும், ஏன் நம் அனைவருக்குமே கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். இன்றைய தினம் ரமலானின் கடைசி நாளாக கூட இருக்கலாம். இன்றைய தினம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்மை விட்டு ரமலான் கடந்து சென்றால் நம்முடைய நிலை என்ன? சுபஹானல்லாஹ், நம்மை விட நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இறைவன் இதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நமக்கு கிடைத்த இந்த அழகான தருணத்தில் இறைவனிடம் அதிகமாக மன்றாடி அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.